தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் உயர்கல்வித்துறைக்கு பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகிறார். படித்தவர்கள் விவரம் புரிந்தவர்கள் நன்கு அறிவர். ஆனால் இன்றைக்கு உயர்கல்வியினுடைய உச்சநிலை என்னவென்றால் படிக்கிற மாணவ மாணவிகளில் மாணவர்களை விட மாணவிகள் அதிக நிலையை எட்டுகிற நாடாக தமிழ்நாடு இருக்கிறது. அரசு கல்லூரிகளில் முன்னாள் மாணாக்கர் சங்கத்தை துவக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தோம். இன்னைக்கு நமது கல்லூரியில் துவங்கி இருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசு கல்லூரிகளிலும் துவக்கப்பட இருக்கிறோம். இன்னைக்கு பெண் கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிற நிலைமை, அதற்கு முதலமைச்சர் தருகிற ஊக்கம் என்பதை மறந்துவிட முடியாது. அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு காலம் மறையேறிவிட்டது. இன்றைக்கு என் வீட்டு பிள்ளை பட்டதாரி என்று உடைய தாயும் தந்தையும் பெருமையோடு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு திட்டங்களை தந்த இயக்கம் நம்முடைய பேருக்கு. அண்டை மாநிலத்திற்கு போனால் ஒவ்வொரு தலைவர்களுக்கு பின்னால் ஜாதியின் பெயர் வரும். அடையாளத்துக்கு சொல்கிறேன், சந்திரபாபு நாயுடு, ராஜசேகர் ரெட்டி, ஜெகன் மோகன், நரேந்திர மோடி. அடையாளத்துக்கு தவறாக வேண்டாம். தன் பெயருக்கு பின்னால் ஜாதி என்ற பட்டத்தை வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு தன் பெயருக்கு பின்னால் BA, BSc, MA, MSc, MCom என்று பட்டப்படிப்பை போட்டுக் கொடுக்கிற காலத்தை தமிழகத்தில் உருவாக்கி தந்த பெருமை திராவிட இயக்கத்துடைய பெருமை, வரலாற்று பெருமை. உயர்கல்வியில் முதலிடம் இருக்கிற தமிழ்நாடு இன்னும் இருந்திட வேண்டும். முதலமைச்சர் சொல்லுவதை போல் மூட பழக்க வழக்கங்களுக்கு இடமில்லை, ஜாதி பேதத்திற்கு இடமில்லை. சமூக நீதி கல்வியும் அறிவியல் கல்வியும் வழங்குவதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சியம் என்று சொல்லுகிற அந்த முதலமைச்சருடைய கருத்தை பலப்படுத்த இந்த மாணாக்கர் சங்கம் பயன்படுத்தும். மாணவியர்களாக நீங்களும் அந்த சங்கத்தில் எதிர்காலத்தில் இணைந்து இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்க வாருங்கள் வாருங்கள் என சொல்லி சங்கத்தை துவக்கிய கல்லூரிகளுக்கு வாழ்த்துக்களையும் இதை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த முதலமைச்சருக்கு நன்றியையும் பெருந்தன்மையோடு வருகை தந்து சிறப்பு செய்திருக்கிற பேரவைத் தலைவருக்கு வணக்கத்தையும் சொல்லி